வணக்கம் தங்கங்களா, என் பேரம்பேத்திலாம் மக்களா. நாங்கள் அம்மாயி வீடியோ போட்டு ஒரு மாதத்துக்கு மேலே ஆச்சு. அம்மாய்க்கு வெளியே நிறையா ஜோடி டெட்டு கோயில் குளம் அது இதுன்னு இந்த ஒரு மாதம் போகிறதுக்கான ஆயிடுச்சு. நின்று வீடியோ போகிறேன். சீக்கிரத்தில் ஒரு டிஃபன் கடையை நான் ஓப்பன் பண்ண போகிறேன். பாருங்கள், வீடியோ போகிறேன் பாருங்கள். இப்போ எல்லா பக்கம் போயிட்டு இருந்தோன்னா தொண்டை ரொம்ப வலி, சளி கீச்சுன்னு இருக்குது, கரகரப்பாக இருக்குது. அதுக்கானது ஒரு இலையெல்லாம் பறித்து ஒரு வீடியோ போடுறேன். பாருங்கள், ஒரு வெத்தலை ரெண்டாக பிச்சுக்கிட்டு போட்டுக்குங்க. அப்புறம் ஒரே ஒரு கற்பூரவள்ளி. அப்புறம் பாருங்கள், இதுதான் மொசு கிளையும்பாங்க. இந்த மொசு கிளை பாருங்கள், பின்னாடி மொசுன்னு இருக்குது, சொரன்னு இருக்குது. அதுதான் இது மொசு கிளை. இதெல்லாம் சளிக்கு உண்டானது. அப்புறம் துளசி, அதோட கொஞ்சம் துளசி பாருங்கள், அதோட கொஞ்சம் துளசி. அப்புறம் தூதுவளை பாருங்கள், இது முள்ளோடு இருக்குது தூதுவளை. இந்த பின்னாடி முன்னாடி இதாக இருக்குது. அதில் ஒரு 2-3 இலை இப்படி பறித்து இது பண்ணிக்கிறேன். அப்புறம் இது எல்லாம் போட்டு அரைச்சி இது பண்ணலாங்க. அதுக்காக பாருங்கள், 3 துண்டு பூண்டு, கொஞ்சம் மஞ்சத்தூள், அப்புறம் சீரகம் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாங்க. ஒரு ஸ்பூனு சீரகம், நல்லா 2 ஸ்பூனு மிளகு, நல்லா காரமாக இருக்கணும். அதுக்காக 1.5 ஸ்பூன் போட்டுக்குங்க. 1 ஸ்பூனு கூடவே கொஞ்சம் மல்லித்தூள் இது போட்டுக்குங்க. அப்புறம் இந்த மஞ்சத்தூளையும் போட்டுக்குங்க. அதோட அந்த பூண்டையும் போட்டுக்குங்க. அப்புறம் எடுத்து வச்சா அந்த 4-5 வகை மூலிகை பொருளுமே இதில் போட்டுக்குங்க. போட்டு மிக்சியில் அரைச்சி கலந்து காட்டுறேன். கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்குங்க அரைக்கிறதுக்கு. இந்த அரைச்சி எடுத்தாச்சு. ஒரு ஸ்பூன் கல் உப்பு போட்டுக்கலாம், நம்ம உப்பு சாப்பிட்ற அளவுக்கு. கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லா கொதிக்க வச்சு அப்புறமா குடிக்கணும். நல்லா கொதிக்க வச்சுட்டேன். தக்காளி போடுறவங்க போடுவாங்க, சின்ன வெங்காயம் வேணால் ஒரு 2 அப்படி போட்டுக்கலாம். தக்காளியெல்லாம் போட வேண்டியதில்லை. இப்படியே போட்டு குடித்தால இந்த தொண்டை கரகரப்பு, சளி இதெல்லாம் போயிடும். நெஞ்சு சளி எல்லாமே போயிடும். இந்த மாதிரி வச்சு பாருங்கள். இப்போ வடிகட்டி கொண்டு வடிகட்டி எடுத்தாச்சு. கொஞ்சம் ஆறட்டும். இந்த மாதிரி ரொம்ப விறுவிறுன்னா கூட ரொம்ப கொதிக்காமையும் நல்ல ஒரு இதமான சூட்டில் நம்ம குடித்தோம்னா நெஞ்சு சளி, இந்த தொண்டை கரகரப்பு எல்லாமே சரியாயிடும். இந்த மாதிரி சூப்பு நீங்களும் செஞ்சு சளிக்கு இப்போ பனிக்காலம், நான் அடிக்கொருக்கா சளி பிடிச்சிக்குது, தொண்டை சளி மூக்கு சளி இதெல்லாம் பிடிச்சிக்குது, தலைவலி எல்லாம் வரும். இது குடித்தோம்னா தொண்டை சளி, தலைவலி, மூக்கு சளி எல்லாமே போயிடும். நீங்கள் அடிக்கொருக்க இதை வச்சு குடிச்சு சாப்பிடுங்க, சரிங்களா? அம்மாயி 2.5 வருஷத்துக்கு மேலே போது வீடியோ போட்டு இன்னும் ஒன்றுமே லைக்கே பண்ண மாட்டேங்கிறீங்க. ஏதோ அம்மாய்க்கு ஆதரவு கொடுக்குங்க தங்கங்களா, மக்களா. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட இருக்க பெல் பண்ணி கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.